பிரதர் குட் மார்னிங். ஓம் சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கும் சூப்பர் வரதானம் கொடுத்துருக்காரு சிஸ்டர். நீங்க எல்லாரும் சங்கம் மையத்துல இருக்கீங்க, அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு மட்டும் நன்மை செய்யல, மற்ற மனித ஆத்மாக்களுக்கும் இயற்கைக்கும் நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூப்பர். அப்புறம் மற்றவர்களுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பதான் மரியாதைக்குரியவர்களா நீங்களும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸ்லோகன்ல. சூப்பர் சிஸ்டர். இன்னைக்கு வரதானம் ஸ்லோகனும் முரளி இன்னைக்கு சூப்பரா தான் இருக்குது. சரி, நீங்க வாசிங்க சிஸ்டர் இன்னைக்கு. ஓகே பிரதர். இன்னைக்கு நான் வந்து விநாசம் பார்த்தேன் கனவுல. அப்படியா? ஓகே. என்ன ஏன் சொன்ன நான் கேஷுவலா தான் ஏன் உட்கார்ந்தேன். என்ன அப்படின்னா விநாசம் காமிச்சு பார்த்தேன் பிரதர் நான் இன்னைக்கு. ஓகே. கனவு வந்ததே இல்ல. ஓகே ஓகே சூப்பர். அப்ப நல்ல புருஷார்த்தம் செய்யணும் நீங்க விநாசம் வந்துருச்சுன்னா. சரி, ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். 28/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாந்தி. இனிமையான குழந்தைகளே, உங்களை அனைத்து பொக்கிஷங்களினாலும் செல்வந்தர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடந்தால் போதும். நல்ல முறையில் முயற்சி செய்து ஆசையை எடுத்துக்கொள்ளுங்கள். மாயையிடம் தோல்வி அடையாதீர்கள் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பு அப்பா கொடுத்திருக்காங்க. அனைத்து பொக்கிஷங்களாலும் நடப்புறதுக்காக, செல்வந்தர்கள் ஆக்குறதுக்காக பாபா வந்திருக்காரு. அதுக்காக அவர் கொடுக்கக்கூடிய வழிப்படி நடந்தா மட்டும் போதும். நீங்க முயற்சி செய்து அந்த ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. நீங்க முயற்சி செஞ்சாதான் அந்த ஆஸ்தி கிடைக்கும். அப்ப கூடவே மாயையிடம் தோல்வியும் அடையாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா கேள்வி கேக்குறாங்க. ஈஸ்வரிய வழி, தெய்வீக வழி மற்றும் மனித வழி வழிகளில் உள்ள முக்கியமான வேறுபாடு என்ன? ஈஸ்வரிய வழியின் மூலம் குழந்தைகளாகி நீங்கள் தங்களது வீட்டிற்கு செல்கிறீர்கள், பிறகு புது உலகில் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். தெய்வீக வழியின் மூலம் நீங்கள் சதா சுகமானவர்களாக இருக்கிறீர்கள், ஏனெனில் அதுவும் கூட தந்தையின் மூலம் இந்த நேரத்தில் அடைந்த வழியாகும். இருப்பினும் கீழே இறங்கியே வருகிறீர்கள். மனித வழி துக்கம் உள்ளவர்களாக ஆக்குகிறது. ஈஸ்வரிய வழிபடி நடப்பதற்காக முதலில் படிப்பு கற்பிக்கும் தந்தையின் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஓகே. ஈஸ்வரிய வழி, தெய்வீக வழி, அப்புறம் மனித வழி, 3 வழி சொல்லியிருக்காரு. ஈஸ்வரிய வழி மூலமா நீங்க அதான் ஈஸ்வரிய வழி மூலமா நீங்க எப்படி ஆகுறீங்க? அதாவது உயர்ந்த பதவி அடையிறீங்க, வீட்டுக்கும் போறீங்க, அங்க தெய்வீக ராஜ்யத்துல சுகதாமத்துல நீங்க உயர்ந்த பதவியும் அடையிறீங்க தந்தை கொடுக்க கூடிய வழியின் மூலமா. 2வது தெய்வீக வழி மூலமா அங்க சுகம் அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த தெய்வீக ராஜ்யத்துல, அதாவது சுகதாமத்துல நம்ம சுகமானவர்களா இருப்போம் இல்லையா, அதான் தெய்வீக வழிப்படி தேவதைகள் அங்க சுகமா இருப்பாங்க. அப்ப அது கூட இங்க தந்தை கிட்ட இருந்து நீங்க எடுத்த ஆஸ்தியின் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மனித வழி, அதாவது மனித வழி மூலமா துவாபர யுகத்துல இருந்து நீங்க எப்படி வந்தீங்க, 5 விகாரங்களுக்கு வசமானதுனால துக்கமானவர்களா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப மறுபடியும் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தந்தையின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அவர் சொல்லித்தர படிப்பின் மூலமா நம்ம இந்த மாதிரி தூய்மை அடைஞ்சு மறுபடியும் வீட்டுக்கும் சுகதாமத்துக்கும் போவோங்கிற உண்மையான நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறாரு. படிப்பின் மீதும் நம்பிக்கை இருக்கணும், தந்தையின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறாரு. சரிங்க. ஓகே பிரதர். ஓம் சாந்தி. தந்தை இதன் பொருளை புரிய வைத்திருக்கிறார். நான் ஆத்மா சாந்த சொரூபமானவன். எப்பொழுது ஓம் சாந்தி என்று கூட கூறப்படுகிறதோ அப்பொழுது ஆத்மாவிற்கு தனது வீட்டின் நினைவு வருகிறது. நான் ஆத்மா சாந்த சொரூபமானவன். பிறகு எப்பொழுது கர்மேந்திரியங்கள் கிடைக்கின்றதோ அப்பொழுது சப்தங்களில் வந்து விடுகிறது. முதலில் கர்மேந்திரியங்கள் சிறியதாக இருக்கிறது, பிறகு பெரியதாக ஆகிவிடுகிறது. பரம்பிதா பரமாத்மா நிராகாரராக இருக்கின்றார். சப்தத்தில் வருவதற்கு அவருக்கும் ரதம் தேவைப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு வரும் பொழுது சப்தத்தில் வந்து விடுகிறீர்கள். நான் உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக சப்தத்தில் வருகிறேன் என்று தந்தையும் கூறுகின்றார். தந்தை தனது மற்றும் படைப்பின் முதல் இடை கடையின் அறிமுகம் கொடுக்கிறார். இது ஆன்மீக படிப்பாகும், அது உலகிய படிப்பாகும். அவர்கள் தன்னை சரீரம் என்று புரிந்து கொள்கின்றனர். நான் ஆத்மா, இந்த காதுகளின் மூலம் கேட்கிறேன் என்று யாரும் கூற மாட்டார்கள். இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை பதித்த பவனன் ஆவார்.
நான் எப்படி வருகிறேன் என்பதை அவரே வந்து புரிய வைக்கின்றார். உங்களை போன்று நான் கர்ப்பத்தில் வருவது கிடையாது, நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்கிறேன், பிறகு எந்த கேள்வியும் எழுவது கிடையாது, இது ரதமாகும், இவர் தாய் என்றும் கூறப்படுகிறார். அனைத்தையும் விட மிக பெரிய நதி பிரம்மபுத்திரா நதியாகும். ஆக இவர்தான் அனைவரையும் விட மிக பெரிய நதி ஆவார். தண்ணீருக்கான விஷயம் கிடையாது, இவர் மகாநதி, அதாவது அனைவரையும் விட மிகப்பெரிய ஞான நதி ஆவார். ஆக தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார், நான் உங்களது தந்தையாவேன், நீங்கள் எப்படி பேசுகிறீர்களோ அதே போன்று நானும் பேசுகிறேன். எனது பாகம் அனைத்திலும் கடைசி பாகமாகும். எப்பொழுது நீங்கள் முற்றிலும் பத்தீத்தமாக ஆகிவிடுவீர்களோ அப்பொழுது உங்களை பாவனமாக்குவதற்காக வர வேண்டியிருக்கிறது. ஓகே சிஸ்டர், போதும் பாட்டுங்க சொல்றேன். அந்த ஆத்மா வந்து சாந்தி தாமத்துல அமைதியில இருக்குது, அதான் ஓம் சாந்தின்னு சொல்றோம். ஆத்மா நான் அமைதி சொரூபமானவன் அப்படிங்கிறது. அப்ப ஆத்மலோகத்துல இருக்கும் போது ஆத்மா அப்படி சாந்தியா இருக்குது, அமைதியா இருக்குது. இந்த சாக்கார உலகத்துல வரும்போது சப்தத்துல வர வேண்டியதா இருக்குது. கர்மேந்திரியங்களை எடுத்து இங்க காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்குது, அதனால சப்தத்துல வர வேண்டியதா இருக்குது, பேச வேண்டியதா இருக்குது, செயல்கள் செய்ய வேண்டியதா இருக்குது. அப்ப எப்படி ஆத்மாக்களான நீங்க ஆத்மலோகத்துல இருந்து இங்க வந்து சரீரத்தை தாரணை செய்திருக்கீங்களோ அதே போல பரமாத்மாவும் அந்த பரந்தாமத்துல இருந்து இந்த சாக்கார உலகத்துக்கு வந்து சப்தத்துல வர வேண்டியது இருக்குது. எதுக்காக அவர் சப்தத்துல வர வேண்டியது இருக்குதுன்னா ஞானம் கொடுக்கறதுக்காக. அவருக்குன்னு தனிப்பட்ட உடல் கிடையாது, இந்த பிரம்மாவுடைய சரீரத்துல பிரவேசமாகி நமக்கு ஞானம் கொடுக்கறாரு. அவருக்குன்னு இந்த டிராமா படி சரீரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா உடலா ஆதாரமா எடுக்கிறாரு. அவர் தாயின் கர்ப்பத்துல வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், பதித்த பாவனர், ஞான கடல்னு சொல்லப்படுது. அப்ப இவர் தான் தூய்மையாக்கணும். யார் மூலமா தூய்மையாக்குறாரு? இந்த பிரம்மபுத்திரா அப்படிங்கிற நதி மூலமா தூய்மையாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது பிரம்ம பாபாவை குறிக்குது. அப்ப இவர் உடல்ல பிரவேசமாகி நம்மள அந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கக்கூடிய காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே, வாசிங்க சிஸ்டர் அடுத்து. அந்த முதல் இடைக்கடை ஞானத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஞானம் எதை குறிக்குது அப்படின்னா இந்த முழு உலகத்தின் முதல் இடைக்கடை ஞானத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றாரு. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியம், அதாவது ஆத்மா பரமாத்மா டிராமா மூணையுமே இதுல சொல்லிட்டாரு சிஸ்டர். அடுத்து வாசிங்க. இந்த லட்சுமி நாராயணனை இவ்வாறு ஆக்கியது யார்? ஈஸ்வரனை தவிர வேறு யாரையும் கூற முடியாது. எல்லையற்ற தந்தை தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கியிருப்பார் அல்லவா? தந்தை தான் ஞானக்கடலானவர். நான் இந்த மனித சிருஷ்டியின் சைத்தன்ய விதையானவன் என்று அவரே கூறுகின்றார். முதல் விதை கடையை நான் அறிவேன், நான் சத்தியமானவன், நான் சைத்தன்ய விதை ரூபமானவன். இந்த சிருஷ்டி என்ற மரத்தின் ஞானம் என்னிடத்தில் இருக்கிறது. இதற்கு சிருஷ்டி சக்கரம், அதாவது நாடகம் என்று கூறப்படுகிறது. இது சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த எல்லைக்குட்பட்ட நாடகம் 2 மணி நேரம் நடைபெறும். இந்த ரீல் படச்சுருள் 5000 ஆண்டுகள் ஆகும். கடந்து செல்லும் ஒவ்வொரு நேரமும் 5000 ஆண்டுகளில் குறைந்து கொண்டே செல்கிறது. முதலில் நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம், பிறகு மெதுவாக நாம் சத்திரிய குலத்திற்கு வந்துவிட்டோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த அனைத்து ரகசியங்களும் புத்தியில் இருக்கிறது அல்லவா? ஆக இதை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஆரம்பத்தில் நடிக்க வந்த பொழுது நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம். 1250 ஆண்டுகள் ராஜ்யம் செய்தோம். காலம் கடந்து கொண்டே செல்கிறது அல்லவா? லட்சம் ஆண்டிற்கான விஷயமே கிடையாது. லட்சம் ஆண்டிற்கான விஷயத்தை யாரும் சிந்திக்கவே முடியாது. ஓகே, சொல்றேன் சிஸ்டர். அந்த டிராமாவோட சொல்றாரு. இந்த ஸ்தூல உலகத்துல டிராமா 2 மணி நேரம் நடக்குது. அதே போலதான் இந்த முழு உலகத்தின் சிருஷ்டி சக்கரத்தின் நாடகம் வந்து 5000 வருஷம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க 2500 வருஷம் முழுமையா சொர்க்கத்துல ராஜ்யம் செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அது சுகதாமமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இது துக்கதாமமா இருக்குது. துவாபரமும் கலியுகமும் துக்கதாமமா இருக்குது. இதுதான் நாடக சக்கரம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், வாசிங்க. ஓகே பிரதர். குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நாம் தான் இவ்வாறு தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு நடித்து ஆண்டுகள் கடந்து இப்பொழுது எவ்வளவு ஆண்டுகளை கடந்து விட்டோம். சிறிது சிறிதாக சுகம் குறைந்து கொண்டே செல்கிறது. ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோவாக ஆகிறது. அவசியம் பழையதாக ஆகிறது.
இது எல்லையற்ற விஷயமாகும். இந்த அனைத்து விஷயங்களையும் நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அனைவரும் ஒன்று போல் இருப்பது கிடையாது. அவசியம் விதவிதமான முறையில் புரிய வைப்பர். சக்கரத்தை பற்றி புரிய வைப்பது அனைத்தையும் விட மிக எளிதாகும். சக்கரம் மற்றும் மரம் இரண்டும் முக்கியமான சித்திரங்களாகும். கல்பவருஷம் என்று பெயர் இருக்கிறது அல்லவா? கல்பத்தின் ஆயுள் எவ்வளவு ஆண்டுகள் என்பதை யாரும் அறியவில்லை. மனிதர்களிடத்தில் பல வழிகள் உள்ளன. சிலர் இவ்வாறு கூறுகின்றனர், சிலர் அவ்வாறு கூறுகின்றனர். இப்பொழுது நீங்கள் மனிதர்களின் பல வழிகளையும் புரிந்திருக்கிறீர்கள் மற்றும் ஒரு ஈஸ்வரிய வழியையும் புரிந்திருக்கிறீர்கள். எவ்வளவு உத்தேசம் இருக்கிறது! ஈஸ்வரிய வழிப்படி நீங்கள் மீண்டும் பொது உலகிற்கு செல்ல வேண்டும். மற்றவர்களது வழியின் மூலம், தெய்வீக வழி அல்லது மனித வழியின் மூலம் யாரும் திரும்பி செல்ல முடியாது. தெய்வீக வழியின் மூலம் கீழே இறங்கவே செய்கிறீர்கள். ஏனெனில் கலைகள் குறைய ஆரம்பித்து விடுகிறது. அசுர வழியின் மூலமும் வீழ்ச்சி அடைகிறோம். ஆனால் தெய்வீக வழியில் சுகம் இருக்கிறது, அசுர வழியில் துக்கம் இருக்கிறது. தெய்வீக வழியும் இந்த நேரத்தில் தந்தை கொடுத்தது ஆகும். அதனால்தான் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை எவ்வளவு தூரத்தில் இருந்து வருகிறார். மனிதர்கள் சம்பாதிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். அதிக செல்வம் சேர்த்த பின்பு திரும்பி வருகின்றனர். தந்தையும் கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு பல பொக்கிஷங்களை எடுத்து வந்திருக்கின்றேன். ஏனெனில் உங்களுக்கு அதிக செல்வங்களை கொடுத்திருந்தேன் என்பதை அறிவேன். அவை அனைத்தையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள். யார் உண்மையாகவே அனைத்தையும் இழந்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில், அதாவது உங்களிடத்தில் தான் பேசுகிறேன். 5000 ஆண்டிற்கான விஷயம் உங்களுக்கு நினைவிருக்கிறது அல்லவா? ஆம் பாபா, 5000 ஆண்டிற்கு முன்பு உங்களை சந்தித்தோம், தாங்கள் ஆசி கொடுத்தீர்கள் என்று கூறுகிறீர்கள். உங்களுக்கு நினைவு வருகிறது. ஓகே சிஸ்டர். ஆத்மாக்களான நாம சத்வரஜோ தமோ நிலையில இறங்கி வர வேண்டியது இருக்குது. அதே போல இந்த சிருஷ்டி சக்கர நாடகமும் அதே போலதான் சுத்தி வருது அப்படின்னு சொல்றாரு. சத்தியுகம் சத்துவ பிரதானம், திரேதா சத்துவம், துவாபரம் ரஜோ, கலியுகம் தமோ. அப்போ இப்ப கலியுகத்தின் இறுதி தமோ பிரதானம். இப்படி ஆத்மாக்கள் இந்த சத்துவ ரஜோ தமோ நிலையில இறங்கி வர்றது மாதிரி இந்த நாடக சக்கரமும் இப்படி சுத்தி வருது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் முக்கியமான சித்திரம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சக்கரத்தையும் அந்த கல்ப விருட்ச மரத்தையும் தான் ரொம்ப உதாரணமா நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. தந்தையின் வழிப்படி இப்ப நீங்க இப்ப வீட்டுக்கும் போறீங்க, அதாவது சத்தியுகத்துல உயர்ந்த பதவியை அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனித வழிப்படி நீங்க துக்கம் உடையவர்களா ஆகுறீங்க. அசுர ராஜ்யம் அசுர உலகம் இல்லையா? அப்ப தெய்வீக ராஜ்யம் தெய்வீக உலகத்துல நீங்க சுகமா இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. இது கேள்வி பதில வந்திருந்ததுல சிஸ்டர், அது சொல்றாங்க. அப்புறமேலு உங்களை அனைத்து பொக்கிஷங்களையும் நிரப்புவதற்காக தந்தை வந்திருக்கிறார். அப்ப தந்தை கொடுக்கக்கூடிய வழிப்படி நடந்தா மட்டும் போதும், உங்களை அனைத்து பொக்கிஷங்களும் நிரப்பிடுவார். இப்ப நீங்க ஏழைகளா இருக்கீங்க, நாளைக்கு நீங்க செல்வந்தர்களா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த உலகத்துல இருக்கவங்க கூட ஃபாரின் போய் நிறைய சம்பாரிச்சுட்டு வராங்க இல்லையா? அது போல தந்தை பரந்தாமத்துல இருந்து இங்க வந்து உங்களுக்கு அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏழைகள்ல இருந்து உங்களை செல்வந்தர்களா ஆக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே வாசிங்க. ஓகே பிரதர், நல்லது. மீண்டும் முயற்சி செய்யுங்க. உங்களிடமிருந்து புது உலகின் ராஜ்யத்தின் ஆஸ்தி அடைந்திருந்தோம். நல்லது, மீண்டும் முயற்சி செய்யுங்கள். பாபா, மாயை என்ற பூதம் என்னை தோல்வியடை செய்து விட்டது என்று கூறக்கூடாது. தேகாபிமானத்தினால் தான் நீங்கள் மாயையிடம் தோல்வியடைகிறீர்கள். பேராசைப்பட்டீர்கள், லஞ்சம் வாங்கினீர்கள், வேறு வழி இல்லை என்ற நிலை என்பது வேறு. பேராசையின்றி வயிறு நிறையாது என்பதை பாபா அறிவார். பரவாயில்லை, பலே, சாப்பிடுங்கள், ஆனால் எதிலும் மாட்டிக்கொண்டு விடாதீர்கள். பிறகு உங்களுக்குத்தான் துக்கம் ஏற்படும். பைசா கிடைத்தால் குஷியாக சாப்பிடுவார்கள். போலீசிடம் மாட்டிக்கொண்டால் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட காரியம் செய்யாதீர்கள். அதற்கு நான் பொறுப்பாளி கிடையாது. பாவம் செய்கின்றனர் எனில் சிறைக்கு செல்கின்றனர். அங்கு சிறை போன்றவைகள் இருக்காது. ஆக நாடகப்படி கல்பத்திற்கு முன்பு நீங்கள் என்ன ஆஸ்தி அடைந்தீர்களோ 21 பிறவிகளுக்கு அதையே மீண்டும் அடைவீர்கள். முழு ராஜ்யமும் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏழை பிரஜைகள் செல்வந்த பிரஜைகள், ஆனால் அங்கு துக்கம் இருக்காது. இந்த உத்தரவாதம் தந்தை கொடுக்கின்றார். அனைவரும் ஒரே மாதிரியாக ஆகிவிட முடியாது.
சூரியவம்சி சந்திரவம்சி ராஜ்யத்திற்கு அனைவரும் தேவை அல்லவா? எவ்வாறு தந்தை நமக்கு உலக ராஜ்யம் கொடுக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். பிறகு நாம் கீழே இறங்குகின்றோம், நினைவிற்கு வருகின்றது அல்லவா? பள்ளியில் படித்தது நினைவில் இருக்கும் அல்லவா? இங்கும் தந்தை நினைவை ஏற்படுத்துகிறார். அந்த ஆன்மீக படிப்பு உலகில் வேறு யாரும் கற்பிக்க முடியாது. கீதையிலும் மன்மனா பவ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் மகா மந்திரம், வசீகர மந்திரம் என்று கூறுகின்றோம். அதாவது மாயாவை வெல்லக்கூடிய மந்திரமாகும். மாயாவை வெல்பவர்கள் உலகை வென்று விடுவர். 5 விகாரங்கள் தான் மாயை என்று கூறப்படுகிறது. ராவணன் சித்திரம் முற்றிலும் தெளிவாக இருக்கிறது. 5 விகாரங்கள் பெண்களிடம், 5 விகாரங்கள் ஆண்களிடம் இருக்கிறது. இதன் மூலம் கழுதை போல ஆகிவிடுகிறீர்கள். அதனால்தான் மேலே கழுதையின் தலை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஞானம் இல்லாமல் நாமும் அவ்வாறுதான் இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை எவ்வளவு ரமணீகரமான முறையில் அமர்ந்து கற்பிக்கின்றார். அவர் சுப்ரீம் ஆசிரியர் ஆவார். அவரிடம் இருந்து என்ன படிக்கின்றோமோ அதை மற்றவர்களுக்கும் கூறுகின்றோம். முதலில் கற்பிக்கும் ஆசிரியரின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். தந்தை நமக்கு இதை புரிய வைத்திருக்கின்றார். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது உங்கள் விருப்பம் என்று கூறுங்கள். இவர் எல்லையற்ற தந்தை அல்லவா? ஸ்ரீமத் தான் சிரேஷ்டமாக ஆக்குகிறது. ஆக சிரேஷ்ட புது உலகமும் அவசியம் தேவை அல்லவா? ஓகே. 5 பூதங்களுக்கு வசமாகி தோல்வி அடைஞ்சிடாதீங்கன்னு சொன்னாரு. குறிப்பா பேராசை பத்தி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. பேராசைக்கு வசமாகி லஞ்சம் வாங்குறீங்க, அதுல சாப்பிடுறீங்க, செய்றீங்க. சரி இருக்கட்டும். ஆனா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பாளி கிடையாது. டிராமா வச்சு செஞ்சிரும், டிராமா தண்டனை கொடுக்கும், அதை ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். அதனால இப்ப இந்த பேராசையை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா சிறைக்கு போக வேண்டியதா இருக்கும், அப்ப மொத்தத்தை இழக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பேராசை பத்தி சொன்னாரு. அப்ப 2வது மன்மனா பவன் சொல்றாரு. மாயை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் மன்மனா பவ மந்திரம். அது சாஸ்திரத்திலயும் இருக்குது. ஆனா அர்த்தம் யாருக்கும் தெரியாது. ஆத்மான்னு உணர்ந்து தந்தைய, பரமாத்மாவான தந்தையை அன்பா நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நினைவு செய்யும் போது இந்த பேராசை, இந்த 5 விகாரங்கள்ன்ற போதும் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வசப்படுத்தக்கூடிய மந்திரம், மனதை வசப்படுத்தக்கூடியது, மாயையை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த மன்மனாபவ மந்திரம்னு அதுக்கு மகிமையா சொல்றாரு. அப்புறமேல 5 விகாரங்கள்ன்ற ராவணனுடைய சித்திரம் கூட சூப்பரா அமைக்கப்பட்டிருக்குது. 5 விகாரங்கள் ஆணிடமும் 5 விகாரங்கள் பெண்ணிடமும் இருக்கக்கூடிய 10 தலை ராவணனை காமிச்சிட்டு அதுக்கு மேல அந்த கழுதையின் தலையையும் காமிச்சிருக்காங்க. அப்ப அந்த கழுதைங்கிறது என்ன? மண்ணில் பிறலக்கூடியது. உங்களை அந்த 5 விகாரங்கள் எப்படி ஆக்கிருச்சு? கழுதை போல ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தந்தையின் வழிப்படி ஸ்ரீமத் படி இப்ப நடந்தீங்கன்னா உயர்ந்தவர்களா மாறிடுவீங்க. இந்த கழுதைய போல இப்ப இருக்கீங்க, நீங்க நாளைக்கு இப்ப பரியா இருக்கீங்க, நாளைக்கு பரிஸ்தாவா மாறிடுவீங்கன்னு சொல்றாரு. பரினா கழுதைன்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு பக்கம் குதிரைன்னு சொல்லுவாங்க சிஸ்டர். அதாவது அழுக்கு பொதி மூட்டையை சுமக்கக்கூடியது, சுமை தூக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கழுதைகளை. அது போல அழுக்கு சுமந்து தெரியுறீங்க நீங்க. இப்ப அழுக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு பரிஸ்தாவா வெயிட்லெஸ் ஸ்டேஜ்ல போங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா உயர்ந்தவர்களா மாறிடுவீங்கன்னு சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க அடுத்து. ஓகே பிரதர். நாம் அசுத்தமான உலகில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அங்கு பூந்தோட்டமாகிய சொர்க்கத்தில் நாம் சதா சுகமானவர்களாக இருப்போம். இங்கு நரகத்தில் எவ்வளவு துக்கமானவர்களாக இருக்கிறோம். இதை நரகம் என்று கூறினாலும் அல்லது விஷ வைத்தர்ணிய நதி என்று கூறினாலும் அல்லது பழைய சீச்சி உலகம் என்று கூறினாலும் சரியே. சத்தியுகம் எப்படி இருந்தது, கலியுகம் எப்படி இருக்கிறது என்பதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள். சொர்க்கம்தான் உலக அதிசயம் என்று கூறப்படுகிறது. திரேதாவையும் கூற முடியாது. இங்கு இந்த அசுத்த உலகில் இருப்பதில் மனிதர்களுக்கு எவ்வளவு குஷி ஏற்படுகிறது. சிசம் நிறைந்த புழுவை குளவியானது பூம் பூம் என்று ரீங்காரமிட்டு தனக்கு சமமாக ஆகிறது. நீங்களும் அசுத்தத்தில் விழுந்து கிடந்தீர்கள். நான் வந்து பூம் பூம் என்று கூறி உங்களை புழுவில் இருந்து, அதாவது சுத்திரனிலிருந்து பிராமணனாக ஆக்கியிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் இரட்டை கிரீடதாரிகளாக ஆகிறீர்கள். எனில் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். முயற்சியும் முழுமையாக செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தை மிகவும் எளிதாகவே புரிய வைக்கின்றார். பாபா உண்மையைத்தான் கூறி
கூறுகின்றார் என்று உள்ளம் கூறுகிறது. இந்த நேரத்தில் அனைவரும் மாயையின் புதைகுழியில் மாட்டிக்கொண்டிருக்கின்றனர். வெளி கவர்ச்சிகள் எவ்வளவு இருக்கின்றது. நான் உங்களை புதைக்குழியிலிருந்து விடுவிக்கிறேன், சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று பாபா புரிய வைக்கின்றார். சொர்க்கத்தின் பெயர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சொர்க்கம் கிடையாது, இந்த சிலைகள் மட்டுமே இருக்கின்றன. இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தனர். பக்தி மார்க்கத்தில் கோயில்களுக்கு தினமும் சென்று வந்தீர்கள், ஆனால் இந்த ஞானம் எதுவும் கிடையாது. பாரதத்தில் இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இவர்களது ராஜ்யம் எப்போது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. தேவி தேவதா தர்மம் போதும் சொல்றேன். அந்த குலவிய பத்தி சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டர் சொல்லியிருந்தாரு? ஃபர்ஸ்ட் குலவி முன்னாடிங்களா, அதாவது புழுவை சொர்க்கம், அதாவது சத்தியுகம் எப்படி இருந்தது, வந்துருச்சு சிஸ்டர். ஓகே. நரகம் சொர்க்கத்தை பத்தி சொல்லிட்டாரு. ஆமா, நரகம்னு சொல்லலாம், விஷ வைத்தறிஞ நதின்னு சொல்லலாம், அசுத்தமான சீச்சி உலகம்னு சொல்லலாம். அப்ப இத பாருங்க எப்படி இருக்குதுன்னு, அந்த கலியுகம் எப்படி இருக்குதுன்னு. சொர்க்கம் பூந்தோட்டமா இருந்துச்சு, சுகதாமமா இருந்துச்சு, தூய்மையானவர்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. அதத்தான் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்ல முடியும், உலக அதிசயம்னு சொல்ல முடியும். இங்க கூட 7 உலக அதிசயம்னு சொல்றாங்க, அது மாயையின் பகட்டு. ஆனா உண்மையிலே அப்பா உருவாக்கி கொடுத்த சொர்க்கம் தான் உலக அதிசயம். சத்தியுகத்தை தான் உலக அதிசயம்னு சொல்ல முடியும், திரேதாயுகத்தை கூட அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த குலவி கதைக்கு வராரு. குலவி எப்படி அசுத்தமான விஷயத்துல, அதாவது குலவி அந்த புழுக்களை தூக்குறதுக்காக அந்த அசுத்தமான இடத்துக்கு போகும். அப்ப பாக்குறீங்க இல்லையா, அந்த அசுத்தமான, அதாவது சாணியில இருக்கும் சிஸ்டர், மாட்டுச்சாணம், அதுல எல்லாம் புழு இருக்கும், அதை போய் தூக்கிட்டு வர்றதுக்காக போகும். அதுக்கு அந்த சொல்றாரு, அசுத்தமான உலகத்துல அந்த சாணத்துல இருக்கக்கூடிய அந்த சாப்பாடெல்லாம் அந்த புழு சாப்பிட்டுட்டு இருக்கும். அதைத்தான் சொல்றாரு, இங்க இந்த அசுத்தமான உலகத்துல இருக்கிறது எங்களுக்கு சுகதாமம் போல இருக்குது அப்படின்னு நீங்க மத்தவங்க ஃபீல் பண்றாங்க இல்லையா, அதுக்காக சொல்றாரு புழு போல இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த புழுவை தூக்கிட்டு வந்து அந்த குலவி பூம் பூம் செய்யும். அதே போல பாபா இப்படி சூத்திரர்களா இருக்கவங்கள பிராமணர்களா ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. தூக்கிட்டு தன்னுடைய இனமா அதை மாத்திக்கணும். குலவி எப்படி இருக்குதோ அதே போல புழுவையும் தன்னுடைய இனமா மாத்திக்கணும். அதாவது அது கொடுக்கால கொட்டி பூம் பூம் செய்து அதை பயமுறுத்தி தன்னுடைய இனமா மாத்திக்கிறோம். அது போல சொல்றாரு பாபா. இனப்பெருக்கம் அப்படிதான் செய்தார்கள். ஆமா, அப்படித்தான் செய்யும் சிஸ்டர். அப்ப குலவி இனம்லாம் ரொம்ப அப்ப சுத்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படியும் இருக்கும். அப்படின்னு இருக்குது. ஆனா ஆண் குலவி பெண் குலவி சேர்ந்து விகாரத்துல ஈடுபட்டா நமக்கு தெரியாது. அதை பத்தி நமக்கு டீட்டெயிலா சொல்லலாம்ப்பா. ஆனா இந்த விஷயத்த அப்ப சொல்றாரு, அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல நீங்க சூத்திரரால இருந்தீங்க, அந்த சாணத்துல கடந்து அதே சுகம் நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப அதுல இருந்து இப்ப பிராமணர்களா மாறி இருக்கீங்க. நாளைக்கு நீங்களே இரட்டை கிரீடதாரியா மாற போறீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் முக்கியமான விஷயம். இரட்டை கிரீடதாரின்னா யாரு? தேவதைகள். ஒரு கிரீடம் தூய்மையின் ஒளி கிரீடம், இன்னொன்னு ராஜ்யத்தின் பொறுப்பு கிரீடம், ரத்தினங்கள் பதித்த கிரீடம். அத சொல்றாரு அப்பா. ஓகே, அதே போல நீங்க எப்ப ஆகணும்னா, அப்ப நீங்களும் தூய்மையின் ஒளி கிரீடம், சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும். நான் மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரிங்கிற பொறுப்பு கிரீடத்தையும் சுமக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க விஷயமா இருக்குது சிஸ்டர். அடுத்து நீங்க புதைக்குழியில விழுந்து கிடந்தீங்க, மாயின் புதைக்குழியில விழுந்து கிடந்தீங்க. உங்களை அந்த புதைக்குழியில இருந்து தந்தை மேல தூக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. கழுத்து வரைக்கும் மூங்கிட்டீங்க, அதுல இருந்து தான் தந்தை உங்களை தூக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. தூக்குனவங்களை அப்படியே விட்டுற முடியுமா? மறுபடியும் கிளீன் பண்ணணும் இல்லையா? அதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய காரியத்தை செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி, அடுத்து என்ன சிஸ்டர்? என்னவோ சொன்னாரு, அந்த கோயிலை பத்தி சொல்லியிருந்தாரு சிஸ்டர். அந்த கோயிலுக்கு எல்லாம் பக்தி மார்க்கத்துல கோயிலுக்கு எல்லாம் போறீங்க வாரீங்க, ஆனா இதை பத்தின ஞானம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உள்ள சிலைகள்லாம் இருக்குது, அவங்க எல்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதே தெரியாது அப்படிங்கிறாரு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு ஒண்ணு இருந்துச்சு, அப்படி ஆக்குனவர் இந்த பரமாத்மா தான், நாம தான் அப்படி வாழ்ந்தவங்க அப்படிங்கிற இந்த விஷயமே உங்களுக்கு புரியல. இப்ப தந்தை இந்த ஞானத்தின் மூலமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இவங்கெல்லாம் சொர்க்கத்துல வாழ்ந்த தேவி தேவதைங்க, இப்படி வாழ்ந்ததே நாம தான் அப்படிங்கறது இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி, நீங்க வாசிங்க எடுத்து. எப்படி குருகுலம் பிறகு தங்களை
இவர்களது ராஜ்யம் இருந்தது, எப்போது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. தேவி தேவதா தர்மத்திற்கு பதிலாக இப்பொழுது இந்து இந்து என கூறிக்கொண்டு இருக்கின்றனர். ஆரம்பத்தில் இந்து மகா சபையின் தலைவர் வந்திருந்தார். நாம் விகாரிகளாக அசுரர்களாக இருக்கின்றோம், பிறகு தங்களை தேவதை என்று எப்படி கூறிக்கொள்ள முடியும் என்று கூறினார். நாம் கூறினோம், நல்லது, வாருங்கள், தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை மீண்டும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு புரிய வைக்கிறோம். நாம் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கி விடுவோம், அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு அவர் மூத்த சகோதரரே, நேரம் எங்கு இருக்கிறது என்று கூறினார். நேரம் இல்லையெனில் பிறகு எப்படி தேவதையாக முடியும்? இது படிப்புள்ளவா? பாவம் அவர் அதிர்ஷ்டத்தில் இல்லை, இறந்து விட்டார், இவர் பிரஜையாக வருவார் என்பதும் கிடையாது. அவர் தானாகவே வந்தார். இங்கு தூய்மைக்கான ஞானம் கிடைக்கிறது என்று கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் சத்தியகத்திற்கு வந்துவிட முடியாது. மீண்டும் இந்து தர்மத்தில் தான் வருவார். மாயை மிகவும் பிரபலமானது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதாவது ஏதாவது தவறுகளை செய்வித்துக் கொண்டே இருக்கிறது. ஏதாவது தவறான தலைகீழான பாவங்கள் ஏற்பட்டு விட்டால் தந்தையிடம் உண்மையான உள்ளத்துடன் கூற வேண்டும். ராவணனின் உலகில் பாவம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நாம் ஜென்ம ஜென்மங்களாக பாவிகளாக இருக்கிறோம் என்று கூறுகின்றனர். இவ்வாறு கூறியது யார்? ஆத்மா கூறுகிறது. தந்தையின் முன் அல்லவா? தந்தையின் முன் அல்லது தேவிகளின் முன். இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள், உண்மையில் நாம் ஜென்ம ஜென்மங்களாக பாவிகளாக இருந்தோம். ராவண ராஜ்யத்தில் அவசியம் பாவம் செய்திருக்கிறோம். பல பிறவிகளின் பாவங்களை வர்ணிக்க முடியாது. இந்த பிறவிக்கானதை வர்ணிக்க முடியும். அதை கூறுவதன் மூலம் லேசானவர்களாக ஆகிவிடுவீர்கள். மருத்துவர் சர்ஜன் முன் உண்மையை கூறுவது, இன்னாரை அடித்தேன், திருடினேன், இதை கூறுவதற்காக வெட்கம் ஏற்படுவது கிடையாது. விகார விஷயங்கள் கூறுவதற்குத்தான் வெட்கம் ஏற்படுகிறது. மருத்துவரிடத்தில் வெட்கப்பட்டால் பிறகு வியாதிகள் எப்படி நீங்கும்? பிறகு உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருக்கும். தந்தையை நினைவு செய்ய முடியாது. உண்மையை கூறும் பொழுது நினைவு செய்ய முடியும். தந்தை கூறுகின்றார், மருத்துவராகிய நான் உங்களுக்கு எவ்வளவு மருந்துகளை கொடுக்கின்றேன், உங்களது உடல் சதா ஆரோக்கியமானதாக இருக்கும். மருத்துவரிடம் கூறுவதன் மூலம் லேசானவர்களாக ஆகிவிடுவீர்கள். சிலர் தானாகவே எழுதிவிடுகின்றனர், பாபா, நான் ஜென்ம ஜென்மங்களாக பாவம் செய்திருக்கிறேன். பாவாத்மாக்களின் உலகில் பாவாத்மாக்களாகத்தான் ஆகி இருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் பாவ ஆத்மாக்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள கூடாது. ஓகே சிஸ்டர், போதும் சொல்றேன். அந்த சகோதரர்கள், அந்த மூத்த சகோதரரை நான் எப்படி இந்த நிலையை அடையிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யஜ்யத்துல அந்த பிரதர், அதாவது பிரம்மபாட்ட கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு? இந்து சமய தலைவர்னு போட்டிருந்தது. அப்படியா? இந்து சமய தலைவரா? எப்படி நாங்க இந்த தூய்மையாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நேரம் கிடைக்கலன்னா எப்படி தேவதையாக முடியும் அப்படின்னு பாபா சொல்லியிருந்திருக்காரு போல. அதான் சொல்லியிருந்தாங்க அங்க. நீங்க நேரம் கிடைக்கலன்னா, நேரம் கொடுத்து ஞானத்தை படிச்சாதானே, உங்களுக்கு சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாதானே நீங்க தூய்மையாக முடியும், தூய்மையானதானே தேவதையாக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு பாபா. சரி, ஓகே, அது முடிஞ்சிச்சு அந்த பேராகிராஃப். அடுத்து இந்த டாக்டர் இந்து சமயத்துல தான் வருவார், சத்தியுகத்துல வரமாட்டாரு. இந்து சமயத்துல தான் வருவாரு. ஆமா, இந்து சமயத்து தலைவரா இருக்காரு இல்லையா, அதனால இந்து சமயத்துலதான் வருவாரு. இவர் சத்தியுகத்துக்கு எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏதோ இங்க ஞானம் கொடுக்குறாங்க, தூய்மையாவதற்கான ஞானம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் அவர் முழுமையா எடுத்துக்கிடல இல்லையா. ஞானத்தை கொஞ்சமாவது கேட்டிருந்து கொஞ்சம் தாரணை பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் யோகா பண்ணியிருந்தாருன்னா பிரஜையாவது வந்திருப்பாரு. திரேதாயுகத்துல பிரஜையாவது வந்திருப்பாரு. எதுவுமே செய்யலைன்னும் போது அவர் மறுபடியும் அந்த ஆதிசனாதன இந்து தர்மத்துல இருந்து வருவாரு அப்படின்னு சொல்றாரு பாப்பா. அந்த ஹிந்து தர்மம் எப்ப வந்துச்சு? அந்த துவாபர யுகத்துல இருந்து வந்துச்சு இல்லையா. அப்ப நரகம் ஆனதுக்கு அப்புறம் வந்திருக்கு இல்லையா. அப்ப அங்க இருந்துதான் வர முடியும் அப்படின்றத சொல்றாரு பாப்பா. சரிங்க சிஸ்டர். அப்புறமேல இந்த டாக்டரை பத்தி சொல்லியிருந்தாரு. அழிவற்ற சர்ஜன் இந்த பரமாத்மா தான். மாயை கூட ரொம்ப பிரபலமானதா இருக்குது, உங்களை மறக்கடிச்சிருது அப்படின்னு சொல்றாரு. அப்ப டாக்டர், அதாவது அழிவற்ற சர்ஜன் கிட்ட நீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. கோவப்படுறதுனால, மற்றவர்களை அடிக்கிறதுனால, திருடுறதுனாலலாம் உங்களுக்கு அந்த வெக்கம் வர்றது கிடையாது. விகாரத்தின் விஷயங்களை டாக்டர் கிட்ட சொல்றதுக்கு தான் வெக்கம் வருது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம
அதாவது பிறவி பிறவியா பாவம் கர்மம் செய்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கும் புரிஞ்சிருக்குது. 63 பிறவிகளின் பாவத்தை வர்ணிக்க முடியாது, ஆனா இந்த பிறவிகளின் பாவத்தை வர்ணிக்க முடியும் இல்லையா? அப்ப முழுமையா தந்தை கிட்ட தங்களுடைய விஷயங்கள்லாம் உண்மையா சொல்லும் போது தந்தை அதுல இருந்து விலக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. பாதி பாவத்தை கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்றாரு இல்லையா? 50% நான் உங்களை கேன்சல் பண்ணிடுறேன், மீதி 50% உங்களுடைய நினைவுனால நீங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் சொல்றாரு பாபா. அப்ப சர்ஜன் கிட்ட நீங்க உண்மையா இருக்கணும். உண்மையா இல்ல, உங்களுடைய வியாதிகளை பத்தி டாக்டருக்கு தெரியலன்னா டாக்டர் எப்படி அதுக்கேற்ற மருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப டாக்டர் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம நீங்க இருக்கும் போதுதான் உங்களுடைய நோய் பூரணமா குணமடையும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், வாங்க. நீங்க டாக்டருங்கிறது பரமாத்மா, அழிவற்ற சர்ஜன். குழந்தைகளே, நீங்கள் பாவ ஆத்மாக்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது. சத்தியமான சத்குரு அழிவற்ற மூர்த்தி தந்தை ஆவார். அவர் ஒருபொழுதும் மறுபிறப்பில் வருவது கிடையாது. அவர்கள் அகால் தக்த் என்று பெயர் வைத்திருக்கின்றனர், ஆனால் பொருள் புரிந்து கொள்வது கிடையாது. ஆத்மாவின் சிம்மாசனம் இது என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். இங்குதான் அழகாகவும் இருக்கிறது, திலகமும் இங்குதான் நெற்றியில் வைக்கிறீர்கள் அல்லவா? உண்மையில் திலகம் பிந்துவாக புள்ளி வைத்துக் கொண்டனர். இப்பொழுது நீங்கள் தனக்குத்தானே திலகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். யார் அதிகமாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த மகாராஜாவாக ஆவார்கள். புது உலகில் பழைய உலகிற்கான படிப்பு படிக்க மாட்டீர்கள். ஆக இவ்வளவு உயர்ந்த படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். இங்கு அமர்ந்திருந்தாலும் கூட சிலர் புத்தியோகம் நன்றாக இருக்கிறது, சிலருக்கு இங்கு அங்கு என்று சென்று விடுகிறது. சிலர் 10 நிமிடம் எழுதுகின்றனர், சிலர் 15 நிமிடம் எழுதுகின்றனர். யாருடைய சாட்டு நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கு போதை அதிகரித்து கொண்டே இருக்கும். பாபா, நான் உங்களை இவ்வளவு நேரம் நினைவு செய்தேன், 15 நிமிடத்திற்கும் மேலாக யாரும் எழுத முடியாது. புத்தி இங்கு அங்கு என்று அலைகிறது. ஒருவேளை அனைவரும் ஏக்கரசாக ஆகிவிட்டால் இங்கு பிறகு கர்மாதித்த நிலை ஏற்பட்டுவிடும். தந்தை எவ்வளவு இனிமையிலும் இனிய அன்பான விஷயங்களை கூறுகிறார். இவ்வாறு எந்த குருவும் கற்றுக் கொடுக்கவில்லை. குருவிடமிருந்து ஒரே ஒருவர் மட்டும்தான் கற்றுக்கொள்ள மாட்டார். குருவிடமிருந்து ஒரே ஒருவர் மட்டும்தான் கற்றுக்கொள்ள மாட்டார், நிறைய பேர் கத்துக்கிடுவாங்க இல்லையா? அப்படி சொல்றேன். குருவிடமிருந்து ஆயிரக்கணக்கில் கற்றிருப்பார் அல்லவா? சத்குருவிடமிருந்து நீங்கள் எவ்வளவு பேர் கற்றுக்கொள்கிறீர்கள்? இது மாயாவை வசப்படுத்தும் மந்திரமாகும். மாயை என்று 5 விகாரங்கள் கூறப்படுகின்றன. பணத்திற்கு செல்வம் என்று கூறப்படுகிறது. லட்சுமி நாராயணன் பற்றி கூறுகையில் இவர்களிடத்தில் அதிக செல்வங்கள் இருந்தன. லட்சுமி நாராயணனை ஒருபொழுதும் தாய் தந்தை என்று கூற மாட்டார்கள். ஆதிதேவன் ஆதி தேவியை ஜெகத்பிதா ஜெகதம்பா என்று கூறுகின்றனர். இவர்களை அல்ல, இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள். அழிவற்ற ஞான செல்வங்களை அடைந்து நாம் இந்த அளவிற்கு செல்வந்தர்களாக ஆகின்றோம். அம்பாவிடம் ஜெகதம்பாவிடம் சொல்லிடுறேன். அந்த இது சொல்லியிருந்தார், நினைவின் சார்ட்ட சொல்லியிருந்தார். யாருமே 15 நிமிஷத்துக்கு மேல நினைவு செய்ய முடியாது. இதை நோட் பண்ணிக்கணும் எல்லாரும். நான் அவ்வளவு நேரம் நினைவு செய்யறேன், இவ்வளவு நேரம் நினைவு செய்யறேன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அவ்வளவு நேரம் நீங்க நிரந்தரமா நினைவு செய்ய முடியாது. அதாவது தொடர்ச்சியா 15 நிமிஷத்துக்கு மேல நினைவு செய்ய முடியாது அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா தொடர்ந்து ஏக்கிற ஸ்திதியிலே இருந்துட்டீங்கன்னா கர்மாத்தீத்த நிலை ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த சமயம் கர்மாத்தீத்த நிலை அடைய முடியாது. யுத்தம் ஆரம்பிக்கும் போதுதான் உங்களால கர்மாத்தீத்த நிலை அடைய முடியும்னு சொல்றாரு இல்லையா? அதை நேத்து முறையில சொல்லியிருந்தாரு சூப்பரா. அதை இன்னைக்கு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு கர்மாத்தீத்த நிலை அடைய முடியாது. ஏன்னா 15 நிமிஷத்துக்கு மேல யாரும் நினைவு செய்ய முடியாது. புத்தி யோகம் அங்க இங்கேயும் அலையத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அது இததான் ரொம்ப நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஏன் பாபா எங்களால தொடர்ச்சியை நினைவு செய்ய முடியலன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அவரே சொல்றாரு 15 நிமிஷத்துக்கு மேல யாராலையும் நினைவு செய்ய முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம் சார்ட் வைக்கும் போது. ஆனா தொடர்ச்சியா நிரந்தரமா நினைவு செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம விட்டு விட்டு நினைவு செஞ்சோம்னா தொடர்ச்சியா நம்மளால நினைவு செய்ய முடியும். நமக்கு ஒரு 8 மணி நேரமா 7 மணி நேரமா ஏதோ வரலாம். ஆனா 15 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா யாராலையும் முடியாதுன்றாரு. நம்ம நினைச்சிட்டு ஒரு 1 நேரம் நினைச்சோம், 40 நிமிஷம் நினைச்சோம்னு, கண்டிப்பா முடியாதுன்றாரு. இடையில புத்தி அங்கங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும். அது நமக்கே தெரியும், அனுபவமாகும். எப்படியோ போகும். 5 விகாரத்தின் விஷயம் போகும், இல்ல வீணான விஷயங்கள் போகும், இல்ல இந்த உலகியல் விஷயம், சேவையின் விஷயம், ஏதாவது ஒண்ணு போகும். ஆனா நினைவுல இருக்க முடியாது.
அப்படிங்கறத சொல்றாரு. சரி, ஓகே. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் சிஸ்டர் ஸ்டாப் பண்ண சொன்னேன். சரி, அந்த ஓகே. பாவாத்மாக்கள் மீது கணக்கு வழக்கு வச்சுக்கிடாதீங்கன்னு சொல்ல, இந்த பாவாத்மா உலகத்துல யாரு கூடயும் பெருசா கணக்கு வழக்கு வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப எல்லாத்தையும் தந்தை கிட்ட ஒப்படைக்கும் போது நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. அப்ப உங்களால அதாவது வெளிப்படையா உங்களால எல்லாத்தையும் சொல்லி உண்மையை சொல்லும் போது தந்தை கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோங்கிற ஒரு நிம்மதி இருக்கும். அப்ப உங்களால அந்த நினைவு யாத்திரையில உங்களால தொடர்ந்து ஈடுபட முடியும். நீங்க அந்த உண்மையை சொல்லாம மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களால நினைவும் செய்ய முடியாது. உள்ள குற்ற உணர்ச்சி பச்சாதாபம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், நீங்க அந்த அம்பாலா பத்தி சொல்லுங்க. அது எனக்குமே விஷயம் புரியல. நீங்க நல்லா டீட்டெயிலா வாசிங்க. ஜெகதம்பா பத்தி சொன்னதா? ஜெகதம்பாவா இல்ல என்னன்னு சொல்லியிருந்தாருன்னு தெரியல எனக்கு. ஆமா, லட்சுமி நாராயணனே ஒரு பொழுதும் தாய் தந்தை என்று கூற மாட்டார்கள். அதாவது லட்சுமி நாராயண்கிட்ட செல்வத்திற்காக தான் போய் வேண்டுவாங்க, உங்களை தாய் தந்தைன்னு கூற மாட்டாங்க. ஆனா ஜெகதம்பா அந்த கடைசி பிறவியில செல்வம் இல்லாம இருப்பாங்க இல்லையா, ஜெகதம்பா அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட சகல விதமான நற்குணங்களும் இருக்கும். எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. ஆனா லட்சுமி நாராயண்கிட்ட போய் எங்களுக்கு செல்வம் மட்டும் தான் வேணும்னு கேட்பாங்க. அவங்கள்ட்ட போய் குணங்களை கேட்க மாட்டாங்க அவங்க. ஜெகதம்பாங்கள்ட்ட கடைசி பிறவி, அவங்களோட கடைசி பிறவினா அவங்கள்ட்ட செல்வம் இருக்காது, ஆனா குண செல்வங்கள் இருக்கும். அதை போய் கேட்பாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெகதம்பா ஜெகத்பிதா என்று கூறுகின்றனர். இவர்களே அல்ல, இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள். அழிவற்ற ஞான செல்வங்களை அடைந்து நாம் இந்த அளவிற்கு செல்வந்தர்களாக ஆகின்றோம். அம்பாவிடம் ஜெகதம்பாவிடம் பல ஆசைகளை வைத்துக் கொண்டு செல்கின்றனர். லட்சுமியிடம் செல்வத்திற்காக மட்டுமே செல்கின்றனே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. ஆக உயர்ந்தவர் யார்? அம்பாவிடமிருந்து என்ன கிடைக்கிறது, லட்சுமியிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. லட்சுமியிடம் செல்வத்தை மட்டுமே கேட்கின்றனர். அம்பாவிடமிருந்து உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கிறது. அம்பாவின் புகழ் அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் தாய்மார்களும் அதிக துக்கங்களை பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. தாய்மார்களின் புகழ் அதிகம் ஏற்படுகிறது. நல்லது. இருப்பினும் தந்தை கூறுகின்றார், தந்தை நினைவு செய்தால் பாவமாகி விடுவீர்கள். சக்கரத்தை நினைவு செய்வீங்கள். தெய்வீக குணங்களின் தாரணை செய்யுங்கள். பலரை தனக்கு சமமாக ஆக்குங்கள். இறை தந்தையின் மாணவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். கல்பத்திற்கு முன்பும் ஆகி இருந்தீர்கள். இப்பொழுதும் அதே லட்சியம் குறிக்கோளுடன் இது இருக்கிறீர்கள். இது நரனில் இருந்து சத்யநாராயணன் ஆகக்கூடிய கதையாகும். ஆச்சா, நல்லது அப்படின்னு முறையில் நிறைவா இருக்கு பிரதர். ஓகே சிஸ்டர், ஜெகதம்பா பத்தி சொல்லிட்டீங்க. ஜெகதம்பா கிட்ட ஞானம் செல்வம் இருந்துச்சு, குணம் இருந்துச்சு, சக்தி இருந்துச்சு. அப்ப அதனால அவங்க கிட்ட எல்லாத்தையும் வேண்டிட்டு இருக்காங்க. லட்சுமி கிட்ட போய் செல்வத்தை மட்டுமே வேண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா லட்சுமி நாராயணன் கிட்ட ஸ்தூல செல்வங்கள் தான் இருந்துச்சு. அவங்க குணங்கள் நிறைஞ்சவங்களா இருந்தாங்க, தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவங்களாவும் இருந்தாங்க. ஆனா முன்னாடி அதுக்கு முந்தின பிறவியில அவங்க செய்த முயற்சியின் பலனாதான் அது கிடைச்சிருக்குது. அங்க யாரும் முயற்சி செய்யல அப்படிங்கறத சொல்ற. தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரம் அவங்களுக்கு இயல்பா இருந்துச்சு. அங்க ஜெகதம்பாவா ஒண்ணு இல்லாம முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க தான் இங்க லட்சுமி நாராயணன் அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அப்புறமேலு நீங்க தந்தையை நினைவு செய்தீங்கன்னா பாவனம் ஆயிடுவீங்க. சக்கரத்தை நினைவு செய்துகிட்டே இருந்தீங்கன்னா இது போல தெய்வீக குணங்களை தாரணை செய்திருவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஆத்மா சத்துவ ரஜ தமோ நிலையில இறங்கி வந்திருக்கோம். இப்ப நம்ம கிட்ட எந்த குணங்களும் இல்லைன்னா நம்ம தமோ நிலையில இறங்கி இருக்கோம். இப்ப நம்மள மீண்டும் நற்குணங்கள் உடையவர்களா ஆக்குறதுக்காக பாபா வந்திருக்காரு. அப்ப நாம தான் அப்படி இருந்தோங்கிற நினைவை இப்ப கொடுக்கறாரு. அதன் மூலமா நம்ம அந்த தெய்வீக குணங்களை இப்ப கடைபிடிச்சு தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை நாமளே உருவாக்கிக்கிறோம். அதான் சக்கரத்தை நினைவு செய்யுங்க, உங்களுக்கு தெய்வீக குணங்கள் வந்துடும். இதுதான் நரன்ல இருந்து நாராயண ஆகக்கூடிய கதைன்னு சொல்லியிருக்காரு. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தார்மிக் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்பா தனது வியாதியை ஒருபொழுதும் மருத்துவரிடம் மறைக்க கூடாது. மாயையின் பூதங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தனக்கு தனி ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்காக அவசியம் சேவை செய்ய வேண்டும். அதுல 2வது பாயிண்ட், தன்னை அழிவற்ற ஞான செல்வத்தின் மூலம் செல்வந்தர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பாவ ஆத்மாக்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது. படிப்பின் மீது முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். ஓகே சிஸ்டர், இது எல்லாத்தையுமே நம்ம முறையில பார்த்துட்டோம். சூப்பர். சரி, வரதானம். வரதானம்.
இந்த கல்யாணக்காரி யுகத்தில், அதாவது சங்கம யுகமே கல்யாணக்காரி யுகம்ங்கிறத மீன் பண்ணி சொல்லியிருக்காங்கப்பா. இந்த கல்யாணக்காரி யுகத்தில் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய இயற்கையை வென்றவராக, மாயையை வென்றவராக ஆகுக. சங்கம யுகத்தை மங்களகரமான யுகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யுகத்தில் சதா நான் கல்யாணக்காரி ஆத்மா. முதலில் சமயத்திற்கு நன்மை செய்வது, முதலில் சுயத்திற்கு நன்மை செய்வது, பிறகு அனைவருக்கும் நன்மை செய்வதே என்னுடைய கடமையாகும் என்ற இந்த சமானங்கள் சதா நினைவிருக்க வேண்டும். மனித ஆத்மாக்கள் என்ன, நாம் இயற்கைக்கும் நன்மை செய்பவர்கள். ஆகையால் இயற்கையை வென்றவர்கள், மாயையை வென்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். எப்பொழுது ஆத்ம புருஷர் இயற்கையை வென்றவராக ஆகி விடுகிறதோ, எப்பொழுது ஆத்ம புருஷர் இயற்கையை வென்றவராக ஆகிவிடுகிறதோ, அப்பொழுது இயற்கை கூட சுகம் தரக்கூடியதாக ஆகிவிடுகிறது. அவர்கள் இயற்கை மற்றும் மாயனுடைய கொந்தளிப்பில் வர முடியாது. அவர்கள் மீது நன்மையற்ற வாயுமண்டலத்தின் தாக்கம் ஏற்பட முடியாது. ஓகே. சங்கம யுகம் தான் கல்யாணக்காரி புருஷோத்தம சங்கம யுகம். அப்ப இதுதான் மங்களகரமான யுகம். இந்த நேரத்துல தான் நீங்க சுயத்திற்கும் நன்மை செய்துக்கிறீங்க, மற்ற ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யறீங்க அப்படிங்கிற இந்த சொமான்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாம மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, இயற்கைக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள். இப்ப இந்த கடமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நீங்க மனிதர்களுக்கும் இந்த இயற்கைக்கும் நன்மை செய்யும் போது இயற்கையாவே இந்த இயற்கையை வென்றவர்களா ஆயிடுறீங்க, மாயையே வென்றவர்களா ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயற்கையை வெல்லும் போது இயற்கை கூட உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதா மாறிடுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயற்கையின் உடைய வாயுமண்டலம் அந்த தாக்கம் கூட, அந்த மாயையின் கொந்தளிப்பு, இந்த இயற்கையின் தாக்கம் கூட உங்கள் மீது ஏற்பட முடியாது அப்படின்னு சொல்றார். அது கூட உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதா ஆயிடுது இல்லையா, இயற்கை உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதா ஆயிடுது இல்லையா அப்படின்றார். லாஸ்ட் பாயிண்ட் என்ன சார் சொன்னாரு? நன்மையற்ற வாயுமண்டலத்தின் தாக்கம் ஏற்பட முடியாது, அவ்வாறு மாயனுடைய கொந்தளிப்பில் வர முடியாது. எப்பொழுது ஆத்ம புருஷர் இயற்கையை வென்றவராக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது இயற்கை கூட சுகம் தரக்கூடியதாக ஆகிறது. ஆத்ம புருஷன் இயற்கையை வென்றவரா ஆகும் போது இந்த வாயுமண்டலத்தின் அந்த தாக்கம் கூட உங்கள் மீது ஏற்பட முடியாது. அதாவது அந்த மாயின் கொந்தளிப்பு, அந்த இயற்கையின் சீற்றம் எல்லாம் இருக்குது இல்லையா, அப்ப நீங்க இயற்கையை வென்றவரா மாயை வென்றவரா இருக்கும் போது அதனுடைய தாக்கம் கூட உங்கள் மீது ஏற்பட முடியாது அப்படின்னு சொல்ற. இது இறுதி நேரத்துல, நம்ம விநாச நேரத்துல நம்மள பாதுகாத்துக்கக்கூடிய விஷயம். அந்த பாயிண்ட் நம்ம புருஷார்த்தத்துல நல்ல விதத்துல வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம மீது எந்த ஒரு பாவ கணக்கும் இல்லை, எந்த குறையும் இல்லைன்னா மாயையும் நம்மளை தாக்க முடியாது, இயற்கையும் நம்மளை தாக்க முடியாது. நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் நம்ம பாதுகாத்துருவோம். அதுக்காக சொல்றாரு. அப்பதான் நமக்கு பக்தர்களும் நிறைய உருவாகுவாங்க. நமக்கும் அரை கல்பத்துக்கு பூஜை செய்யணும் இல்லையா, அதற்கான எல்லாருக்கும் முக்தி அளிக்கக்கூடிய வல்லலா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு இறுதி நேரத்துல. அவங்களும் அப்பதான் நம்ம பேச்சை கேட்டு அவங்களும் ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்து அவங்களும் அவங்களுக்கான பாக்கியத்தை உருவாக்கி சாந்தி தாமத்துல முக்தியின் ஆஸ்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதான் அங்க வரதானத்துல சொல்லியிருக்காரு. நீங்க உங்களுக்கும் நன்மை செய்து மற்றவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள்ங்கிற சுமான்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர், அருமையான வரதானம். ஸ்லோகன்: ஒருவருக்கு ஒருவர் கருத்துகளுக்கு மரியாதை கொடுத்தீர்கள் என்றால் மரியாதைக்குரிய ஆத்மா ஆகி விடுவீர்கள். ஒரு கருத்துக்கு மற்றொரு மரியாதை கொடுத்தோம்னா மரியாதைக்குரிய ஆத்மா. ஆமா, கருத்துகளுக்கு மரியாதை கொடுக்கணும். யாரையும் நீங்க அந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும்? கருத்து மோதல் வந்துரும், அப்புறம் மாயை பிரவேசம் ஆயிடும். அதுக்காக தான் சொல்றாரு, மரியாதை கொடுங்க, மரியாதை பெறுங்க அப்படின்னு. போன வாரம் ஆமா, கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஆனா மரியாதை வேண்டக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும் கேட்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. வேண்டக்கூடிய சம்ஸ்காரம் பக்தர்களின் சம்ஸ்காரம், பிச்சைக்காரனுடைய சம்ஸ்காரம். இங்க எப்பவும் வள்ளலா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அவ்வியத்த வாயில சொல்லியிருந்தாரு இந்த வாரத்துல. சொமான்ல இருங்க, சுயமரியாதையில இருங்கன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, மரியாதை கொடுங்க அப்படின்னு. அதுதான் சொல்றாரு இங்க ஸ்லோகன்ல. கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்க, அப்ப மரியாதைக்குரிய ஆத்மாவா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர் சூப்பர். ஓகே பிரதர், இனிமையான கொடுத்த பாபாவுக்கு நன்றி, வாய்ப்பை கொடுத்த சரவணா பாய்ஜிக்கு நன்றி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பிரதர். ஓகே சிஸ்டர், ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.